அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா மீனராசினியர்களுக்கு இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் சற்று சமமாக தாங்க இருக்கும். 7.5 சனியினுடைய காலமாக இருப்பதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதுங்க. ஆனா இந்த வீண் செலவுகளை சுப செலவுகளாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அதே போல நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. திருமண முயற்சிகள் தோல்வியுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த 7.5 சனி காலகட்டம் முடியும் வரை இந்த திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. கூடுமான வரையில் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமை அதிகப்படுங்க. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருவேளை அனுகூலமற்று இருந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்து ஒன்று கைவிட்டு போகலாங்க. சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிலர் வழக்குகள்ல சிக்கி நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது நல்லது. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7.5 சனி காலகட்டம் தொடங்கிவிட்டதால இது மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜமான ஒன்றா அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் கையாளும் முறையை வைத்து பெரிய அளவிற்கு இல்லாமல் சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகளால் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. காரணம், இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் அவற்றை உணர்ந்து நடந்து கொள்வது நல்லது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, நவகிரக சன்னதிக்கு சென்று நவகிரகங்களை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.